நேரம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காம போனாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தையாவது நான் வாசிக்க வேண்டும். ஆமென். சும்மா காலையில 5 அதிகாரம் வாசித்துட்டேன், 10 அதிகாரம் வாசித்துட்டேன், இன்னைக்கு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏதாவது நடக்கணுங்கிறதுக்காக தான் பைபிள் வாசிக்கணும், அது வாசிக்கிறதே வேஸ்ட்டு. அல்லேலூயா. ஏதாவது நடக்கணும்னு ஜெபம் பண்ணனா அது வேஸ்ட்டு. நீ உன்னுடைய லைஃப்ல எப்பவும் போல வழக்கமா ஒரு போனை வாங்கிட்ட, என்னைக்கு போனை வாங்கினியோ அன்னையிலேருந்து உனக்கு ஒன்று தோணுது, சார்ஜ் போடணும்னு. என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டையோ, என்னைக்கு நீ ஞானஸ்தானம் எடுத்தையோ, என்னைக்கு திருவிருந்து பந்தியில பங்கு பெற்றியோ, அன்னையிலேருந்து நான் செபிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு தன்னால வரணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணுங்கிற எண்ணம் தன்னாட்ல வரணும். அது வரலனா இன்னும் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு என்ன சொல்றது ஆசை வரலன்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில போனுக்கு எப்படி ஒரு ரீசார்ஜ் முக்கியமோ, அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் என்கிற ரீசார்ஜ் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா.